உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச முட்டை பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் பிரியாணி செய்யறதுக்கு பாசுமதி அரிசி 2.5 டம்ளர், கிலோவில் 1/2 கிலோ எடுத்து நான் ஊற வச்சு கழுவி வச்சிருக்கேன். ஒரு பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், இது எல்லாத்தையும் நல்லா இது பண்ணிட்டு நான் ஒரு 3 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நடுவில் கீறி கீறி போட்டுக்கோங்க. அப்போ தான் அதில் உப்பு காரம் ஏறும். இப்போ நம்ம இதை 3 முட்டையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்ச நேரம் கிண்டினோன்னா அதில் உப்பு காரம் ஏறிடும். கொஞ்சம் நல்லா அந்த முருகல் மாதிரி வரும். அந்த அளவுக்கு கொஞ்சம் இதுலேயே பிரட்டிக்கிட்டே இருங்க, நல்லாயிருக்கும். அந்த உப்பு காரம் ஏறுற வரலும் கொஞ்சம் பிரட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 3 முட்டையும் இப்படி கிண்டியிருக்கேன். நான் 3 போட்டிருக்கேன். உங்களுக்கு எத்தனை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு செஞ்சால் போதும். இப்போ ஒரு குக்கர் வச்சு அதில் நான் 1.5 ஸ்பூன் நெய்யும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். இந்த அளவு ஊற்றினா போதும். இது நல்லா காஞ்ச பிறகு, எண்ணெய் நல்லா காஞ்சட்டும். அதுக்கு பிறகு நான் எடுத்து வச்சிருக்க ஒரு நட்சத்திர சோம்பு, 2 பட்டை, ஒரு மராத்தி மொக்கு, கிராம்பு 2, ஏலக்காய் 2, கடல் பாசி, சாதி பத்திரி, இது எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். ஒரு பிரிஞ்சி இலை 2 கிள்ளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் 2 வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா லேசாக இப்போ வதக்கிக்கோங்க. வெங்காயம் அந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. ரொம்ப இதுவாக தேவையில்லை, அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நான் வெட்டி வச்சிருக்க 2 தக்காளியும் சேர்த்துப்போம். இதையும் நல்லா சேர்த்து வதக்குங்க. நல்லா கொஞ்சம் வதங்கினா நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க ஓரளவுக்கு. இப்போ இது கூட நான் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா எல்லாம் அடி பிடிக்காமல் நல்லா சேர்த்து வதக்குங்க. தக்காளி போட்ட பிறகு இஞ்சி பூண்டு போட்டோம் அப்படின்னாக்கா ஒட்டாது குக்கரில், அதனால அதுக்கப்புறம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா இது பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கடைசியில் தண்ணியில் போடும்போது கொஞ்சம் உப்பு கூட இருந்தால் தான் அரிசி சேர்க்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கொஞ்சம் நல்லா ஜூஸாக ஆகிற அளவுக்கு வதக்குங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூட 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துப்போம். தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் தான் நான் சேர்க்குறேன். மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கூட வேணுனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி புதினா நான் கழுவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அதில் பாதி மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிப்போம். இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. எல்லாம் பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும். இந்த அளவுக்கு வதக்குனா போதும். இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துப்போம். நான் 2.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அது சரியாக இருக்கும்.
இப்போ இந்த இது கொதிச்சு வரும்போது நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கங்க. கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம அரிசி போடும்போது அதில் சரியாக இருக்கும். கரெக்டாக இருந்துச்சுன்னா அரிசி போட்ட பிறகு பத்தாமல் போயிடும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது தண்ணி கொதிச்சிருச்சு. நான் அரிசியை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க. இந்த கிண்டி விட்டுட்டு நம்ம அங்கே வறுத்து வச்சிருக்க இந்த முட்டையை இதில் சேர்த்துப்போம். இதை குக்கரை மூடி வச்சிடுங்க. மூடி ஒரு விசில் வந்தால் போதும். அரிசி நல்லா ஊற வச்சு வச்சிருக்கனால ஒரு விசிலே கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்தா நல்லா இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வரும். கரெக்டாக தண்ணி வச்சு நீங்கள் ஸ்டீம் விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு உதிரியாக இருக்கும். இந்த அளவுக்கு. இப்போ நம்ம ஒரு இதில் மாற்றிட்டு அதில் எலும்பிச்சம்பழம் கொஞ்சம் பிழிஞ்சுக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கிளறி விட்டோம் அப்படின்னா சாதமும் உடையாது, எல்லாமே நல்லா இதுவாக இருக்கும். இப்போ நமக்கு சுவையான முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த பிரியாணி கூட சிக்கன் 65 பச்சடி ஆம்லேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.